ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீதி நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், ஜோதிட சான்றோர்களுக்கும், மூத்தோர்களுக்கும், ஆசான்களுக்கும், குருமார்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நற்காலை வணக்கங்கள். புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலில் இருந்து பாடலும் கருத்துக்களும் என்ற வரிசையில் பாடல் எண் 282. இதுவரை தசாபுத்தி சார்ந்த பலன்கள் சம்பந்தப்பட்ட தகவலை கொடுத்து கொண்டிருந்தோம். அது முற்று பெற்றுவிட்டு முடிந்து தற்பொழுது கிரகம் நின்ற நிலை சார்ந்த தகவலை அடுத்து வரும் பாடல்கள் வலியுறுத்துகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள் பாடலுக்குள் செல்வோம். ஒன்னவன் சுபனமேயாகி மாதே ஓரு எட்டோன் கேந்திர கோணங்களேற சொன்னேனே இவனுக்கு யோகம் சுகம் யோகமும் ரோகமும் சுமந்து சொல் தோழி என்று கூறியுள்ளார். லக்கணத்திற்கு 1, 4, 7, 10 ஆகிய கேந்திரங்களிலோ அல்லது 1, 5, 10 ஆகிய திரிகோணங்களிலோ அமர்ந்தால் இந்த ஜாதகனுக்கு யோகமே விளையும் என்று கூறியுள்ளார். இந்த பாடலில் 4 கேந்திரங்களுக்குரிய கிரகமும் 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோணங்களில் அமையப்பெறின் அது யோகம் என்று சொல்லியுள்ளார். ஆனால் அந்த யோகம் உள்ளூரில் வசிப்பவர்களுக்கு, தந்தை வழி தாத்தா சொத்தில் வசிப்பவர்களுக்கு, பூர்வ புண்ணியத்தில் இருப்பவர்களுக்கு யோகத்தை தருவதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக கேந்திரமும் திரிகோணமும் சம்பந்தப்படும் பொழுது யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளித்தந்து விடுகிறது என்பது மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் அவர்கள் உறவுகளில் பலமான சங்கடத்தையும் கசப்புகளையும் சந்திக்கிறார்கள் என்ற தகவலிலும் மாற்றுக்கருத்தில்லை என்பது அடியேனின் அனுபவம். அடுத்து பாடல் எண் 283. ஒன்னவன் விரயத்திலேற மாதே ஒன்பதான் ஒருவர் 8இல் ஈர் 6இலேற பண்ணவே இவனுக்கு பாக்கியமற்ற பண்டு பொருளெல்லாம் விரையன் சொல் தோழி என்று கூறியுள்ளார். லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் அமையப்பெற்று 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் 12ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 6ஆம் இடத்திலேயோ அமையப்பெறின் அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் செல்வம், செல்வாக்கு, உறவுகள், உடல்நலம் அனைத்தும் விரயம் என்று சொல்லியுள்ளார். இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. இது எல்லா லக்கணத்துக்காரர்களுக்கும் ஒத்துப்போகிறது என்பது சற்று கூடுதல் தகவல். அடுத்து பாடல் 284. ஒன்னவன் விரயமுமாகி மாதே 9இல் வெள்ளியுடன் ஆட்சி பெற சொன்னேனே இவனுக்கு விதவை சொத்து கிஞ்சிற்று உண்டென்று சொல்லழி தோழி என்று கூறியுள்ளார். ஒரு ஜாதகனுக்கு லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் இருக்க பிறந்தாலும் சுக்கிரனுடைய பார்வை பெற்று 9இல் ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு கைம்பெண் சொத்து அல்லது விதவையினுடைய சொத்து வருகிறது என்பது சொல்லப்படுகிறது. இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது என்பது சற்று திருப்திகரமான ஒரு பாடலாகவே இந்த பாடல் மனதிற்கப்படுகிறது. சரி நண்பர்களே, அடுத்த பாடல் 285. ரெண்டவன் திசையை கேளு அவன் 2, 7இல் ஈறு 5 லாபம் நேர பெந்து பிள்ளைகளுடன் வாழ்வான் மாறி சுகமுடன் ஆண்மையும் நீதியும் சொல் தோழி என்று கூறியுள்ளார். லக்னத்திற்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 2, 7, 10, 11 இடங்களில் இருந்து அந்த 11, 2, 7, 10, 11 பார்வையை பெற்று அல்லது சாரம் பெற்று அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் யோகம், செல்வம், செல்வாக்கு சார்ந்த விஷயங்களில் குறையில்லாத நிலையை தந்து ஒரு
சந்தோஷமான நிறைவான வாழ்க்கையை தருகிறார்கள் என்று கூறியுள்ளார். இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. அடுத்து பாடல் எண் 286. மூன்றவன் திசையை நீ கீழ் மாதே 3 7 3 லக்கினத்தில் ஏற நாணய வீரியமுண்டு நல்ல போகமும் சேவகம் கலந்து சொல் தோழி என்று பாடலை முடித்துள்ளார். லக்கினத்துக்கு 3ஆம் இடத்துக்காரனுடைய திசை 3ஆம் இடத்திலேயும் 7ஆம் இடத்திலேயும் 9ஆம் இடத்திலேயும் லக்கினத்திலேயும் நிற்க அமையப்பெற்றவர்கள் மிகப்பெரிய செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களை தந்துவிடுகிறார் என்று சொல்லியுள்ளார். இது அப்படியே நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலுமே கூட உடலில் தீராத வியாதி வந்து சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் எவ்வளவு செல்வம் செல்வாக்கு சேர்ந்திருந்தாலும் அந்த செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களை அனுபவிக்கிற மனோநிலையை இல்லாமல் செய்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கண் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.